ஹலோ மைடபிடிஸ், வெல்கம் பேக் டு சினிட்டு ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற அந்த படத்தோட டீசர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜீவா படம். நிதிஷ் சகாதேவ் அப்படிங்கிறது தான் படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஐ திங்க் ஸோ டெபியூட் டைரக்ட் தான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். பார்ப்போம். இந்த படம் வந்து இந்த டீசர் முன்னாடியே வந்துச்சு. நான் வீடியோ பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் சில காரணத்தினால பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு பர்டிகுலர் டைலாக் வருது. அந்த டைலாக்காகவே இந்த டீசர் வந்து வீடியோ பண்ணணுன்னு நினச்சி இப்போ வந்திருக்கேன். ஸோ அந்த டைலாக் வரும்போது சொல்கிறேன் எந்த டைலாக்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். சாயந்தரம் இளவரசி விட்டு கல்யாணத்துக்கு போறேல, கல்யாணம் எடுப்பா. 4 ஓட்டு மட்டும் இல்ல தலைவரே, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த கல்யாணத்துக்கு நான் போய் ஆகணும். இந்த எலெக்ஷன் நம்ம தான். சௌமியா வெயிட்ஸ் கன்னியப்பன், நான் தான் கல்யாண மாப்பிள்ளைய மணமேடையில ஏத்துற வரைக்கும் எல்லாம் என் பொறுப்பு தான். நீங்க எங்க நல்லா கலர்ஃபுல்லாக இந்த பார்ட்டி வைப்லேயே இருக்கு. நடந்துட்டு இருக்கு. என்னடா ஆச்சு? ஒன்னும் இல்லைங்க, கொஞ்சம் பிரச்சனை. அது ஏன் வீட்லயும் பிரச்சனை ஆகும்டா. அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன பிரச்சனையா இருக்கும்? இனி பாரு பிரச்சனை எப்படி சூடு பிடிக்குதுன்னு. படிச்சு படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இந்த டைலாக் தான் கேட்டீங்களா? எடே அம்மே, அங்க ஒன்றும் வர வேண்டாம் கேட்டாச்சா. அங்க ஃபுல் ஃபைட்டா இருக்கு. சாருன்னு சொல்ல வேணாம், ஒரு முத்தந்தா சுவாமி. நல்லா ஃபன்னியான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு இந்த டிப்பிக்கல் இந்த டர்னு ட்விஸ்ட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஒன் லைன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நல்லா தெளிவாக அப்படி போகிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. அப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும் இது. ஏன்னா ஒரு மேரேஜ், அந்த மேரேஜை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் சால்வ் பண்ணி இந்த மேரேஜ் நடக்குதா இல்லையா, இவ்வளோ தான் கதை. அதில் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் உள்ளே போய் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஓட்டெல்லாம் வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் மாரி அந்த ஃபன் ஃபேக்டர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. நல்லா இது டீசரில் தெரியுது. அது போக நல்லா இந்த சினிமாட்டோகிராஃபி, இந்த செட் ஒர்க், இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாண வைப்பு, அந்த பார்ட்டி வைப்லேயே இருக்குது டீசர் முழுசுமே. வேறு லெவலில் அதை பர்டிகுலராக அந்த டைலாக் வந்து அடிச்சிக்க முடியாது. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அது பயங்கர ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. அது இப்போ படத்துலேயே வந்துடுச்சு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்து டீசர் தான் வந்திருக்கு. ட்ரெய்லர் இதெல்லாம் வர வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் வரும்போது இன்னும் ப்ரீஃபாக பேசுவோம். பார்க்க நல்லாயிருக்கு, டீசராக நல்லாயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க.